11th Max, second chapter, Basic Algebra. அதில் இப்போ 11th exercise பார்க்குறோம். 11th exerciseல வந்து நம்ம properties of exponents and radicals பார்க்குறோம். அந்த அடுக்குகளும் படிமூலங்களும், அடுக்குகளோட பண்புகள் பார்க்குறோம். a power 0 னா 1, அது பேசிக் ப்ராப்பர்ட்டி. a power x into a power y equal to a power x plus y. பேஸ் ஒன்றா இருக்கும்போது பவர் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆகும், டிவைட் பண்ணால் மைனஸ் ஆகும். a power x the whole power y னா a power x into y மல்டிப்ளை ஆகும். ab the whole power x equal to a power x b power x. மைனஸில் பவர் இருந்தால் அது 1 by a power x எழுதலாம். அடுத்து படிமூலங்கள் ரேடிக்கல் என்னென்னா பவர் 1 by n ஃபார்மேட்டில் இருக்குது ரேடிக்கல் சொல்கிறாங்க. இப்போ y equal to y power n equal to a னா y equal to a power 1 by n. a power 1 by nன்றது ரேடிக்கல்ஸ், அதை வந்து அந்த nth root of a அப்படின்னு எழுதுவோம். தமிழில் a power 1 by என்பது படிமூலம், இதனை எண்ணாம் படி என குறிப்பிடலாம். இதில் இரட்டை சார்பாக இருந்தால் அந்த கிராஃப் எப்படி இருக்கும், ஒற்றை சார்பாக இருந்தால் அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ இரட்டை சார்பு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 6 எல்லாமே ஸ்கொயர் பண்ணுறதுனால பவர் ஈவனாக இருக்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூஸ் கிடைக்காது ஆன்சர். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் மைனஸ்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்ன வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம், ஆனால் கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவ் மட்டும்தான் கிடைக்கும். இந்த எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு 0 to infinity தான் கிடைக்கும். எப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 2n ஃபார்மில் இருந்தால், இது வந்து 1 to 1 கிடையாது. ஹரிசாண்டல் லைனில் வரைஞ்சால் 2 பாயிண்ட்ஸ் மீட் பண்ணுறதுனால அது ஒன்றுக்கு உண்டான சார்பு கிடையாது. ஒன்றுக்கு உண்டான சார்பு இல்லைனாலே அது வந்து இன்வர்ஸ் கிடையாது. இதுக்கு வந்து நேர்மாறு சார்பு இந்த லிமிட்டில் கிடையாது. லிமிட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அக்செப்ட் ஆகும். ரைட், ஓகே. இப்போ ஒற்றை சார்பு ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் எக்ஸ் கியூபு, எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 7 அதோட ஈக்குவேஷன்ஸ் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது எக்ஸு ஆறுலேருந்து ரியல் நம்பர் ஃபுல்லாக அக்செப்ட் ஆகும், ஒய் வேல்யூவும் ஃபுல்லாக ரியல் வேல்யூஸ் அக்செப்ட் ஆகும், ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் வரைக்கும் டிஃபைன் ஆகுது. இது 1 to 1 அண்டு ஆன் டு ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோள் சார்பாக இருக்குது. அதனால் அதே டொமைன்லேயும் ரேஞ்சிலையும் அது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இதுக்கு உண்டு, ஜி இன்வர்ஸ் உண்டு. ரைட், அது எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு ஏஆ இருந்தால் n ஆடாக இருந்தால் ஒரே வேல்யூ தான், எக்ஸ் ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் ஏ. அதே ஈவனாக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்ம், ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ ரெண்டுமே கிடைக்கும். அது பேசிக் கான்செப்ட். இது பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ அதே தமிழ் சொல்லியிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ ஐடியாஸ், இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலாஸ் சுருக்குக, சிம்பிளிஃபை. ஃபஸ்ட் கொஸ்டின் 125 பவர் 2/3. இதை வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு வந்து 125னா 5 into 5 into 5 5 க்யூப்னு எழுதலாம். 5 க்யூப் பவர் 2/3. இதை பவர் மேலே பவர் வரும்போது அதை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 3 கேன்சல், 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் வேல்யூ 25. பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி போடுவோம். இப்போ 16 பவர் மைனஸ் 3/4. 16 எப்படி இதெல்லாம் 2 power 4, 2 power 4 மைனஸ் 3/4. அது ரெண்டுத்தையும் பவர் மல்டிப்ளை பண்ணும்போது 2 power minus 3, 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இதை வந்து பவர் மைனஸ் வரும்போது 1/2 க்யூப் எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/8. அதான் அடிப்படை ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி நீங்கள் சம்ம ஒர்க் பண்ணி ஒரு சில ஐடியாஸ் கொடுத்தா அதை எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் அடுத்தடுத்த சம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ எவால்வேட் மதிப்பு காண்கின்றேன். இப்போ 256 பவர் மைனஸ் 1/2 பவர் மைனஸ் 1/4 பவர் 3. 256னா 2 power 8. இப்போ பவர் மேலே பவர் வரும்போது அதை ஃபுல்லாக மல்டிப்ளை தான் பண்ணணும். ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டேஜ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் 1/2 மைனஸ் 1/4 மல்டிப்ளை பண்ணால் 1/8. இப்போ 2 power 8 into 1/8னா கேன்சல் ஆகிடுது. 2 க்யூப் ஈக்குவல் டு 8. ஸோ அந்த பேசிக்காக உள்ள இருக்க டைமை வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தேர்டு எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 9/2. அதிலிருந்து எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 வேல்யூ கேட்குறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நான் அந்த ரூட் சிம்பிள் எழுதியிருக்கேன். இது ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ரைட், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன டைம் வரும்னாக்கா
x plus 1 by x plus 2 equal to 9 by 2. இப்போ இதில் எனக்கு மைனஸ் வரணுன்னாக்க ஃபார்மேட்டில் மைனஸ் வரணுன்னா அந்த இடத்துல எனக்கு -2 வேணும். 2 கூட என்ன பண்ணால் -2 வரும்? -4 ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுறோம். பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வந்து லெஃப்ட் சைடு நெகட்டிவ் சைன் -2 வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஆட் பண்ணிட்டே வரும். -2 வந்த பிறகு இதை √x - 1/√x the whole square எழுதலாம். அப்படி எழுதின பிறகு இங்கே இருக்கிறது 1/2, இதை வந்து +or-1/2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் x power 1/2 minus x power 1/2 equal to +or-1/2. xr வேல்யூ greater than 1 இருக்குன்றதுனால நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துகிட்டு that is வேல்யூ 1/2 அது முடிக்கிறோம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், சிம்ப்ளிஃபை. எல்லாமே பவர் 3ல் கொண்டு வந்துட்டா, ஒன்று மட்டும் 9ல் இருக்குது, அதையும் 3க்கு மாற்றிக்கிட்டா நம்ம ஈஸியாக 3 பவர் சிங்கிள் பேஸில் கொண்டு வரலாம். இப்போ 3 ஸ்கொயரை வந்து 9 ஸ்கொயரை வந்து 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் 3 பவர் 4 எழுதிக்கலாம். இப்போ எல்லா டேர்மும் 3 அப்படியே ஒரே பேஸ் கொடுத்து மல்டிப்ளை எல்லாம் அடிஷன்லையும் டிவைடை வந்து மைனஸ்லேயும் கொடுக்குறோம். இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது 3 போஸ்ட்டில் எழுதிடும். அப்படி கொடுக்கும்போது 3 பவர் -2n + 4 = 3 கியூப்னு வருது. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பவரும் ஈக்குவேட் பண்ணலாம், சமப்படுத்தணும். -2n + 4 = 3, -2n அந்த போச்சுன்னா 3 வந்துடும். 2n = 1, n = 1/2. Question number 5, திடீர்னு சம்பந்தம் இல்லாத கொஸ்டின். Find the radius of the spherical tank whose volume. ஒரு கோல வடிவுள்ள தொட்டியோட கன அளவு கொடுத்துட்டாங்க. கோலத்தின் கன அளவு ஃபார்முலா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 πr3. அது ஈக்குவேட் பண்ணுறோம். 3க்கு 3 கேன்சல், பைக்கு பை கேன்சல், 4 32 கேன்சல் பண்ணால் 8 வருது. r³ = 8. அப்போ ரேடியஸ் r = 2. கேட்டிருக்காங்க கொஸ்டின். தமிழ் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. இங்கிலீஷில் கொடுத்தோம் சிம்பிளிஃபை பை ரேஷனலைசிங் த டினாமினேட்டர். ஸோ இது என்ன கேள்வினா, தொகுதியை வந்து நம்ம வந்து வீதமுறை என்ன மாற்றணும், பகுதியை மட்டும் தான் மாற்ற முடியும். பகுதி இங்கே 3 - √2 பேஸ், டினாமினேட்டர் 3 - √2 இருக்குது. அதுக்கு காஞ்சுகேட் எடுத்து நியூமரேட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். காஞ்சுகேட் பேர் எடுக்கிறோம். அப்போ 3 - √2க்கு வந்து காஞ்சுகேட் 3 + √2/3 + 2 12 மல்டிப்ளை பண்ணோம். இப்போ டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் a + b × a - b ஃபார்மேட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் a² - b² 9 - 2. டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் ஆகிடும். நியூமரேட்டர் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றுத்தையும் ஒரு டேர்ம் வரதுனால அதை ஆடும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் இட் இஸ் 21 + 7√2 + 3√6 + 2√3/7. ஓகே. 7th கொஸ்டின், சிம்பிளிஃபை இந்த ஃபார்மேட்டில் கணக்கு கொடுத்தாலே டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பகுதியை வந்து நம்ம விகிதம் முறை என்ன இருக்குது, விகிதம் உருவாக மாற்றணும். அதுக்கு எல்லாத்துலேயுமே அங்கே என்ன பகுதியில் டினாமினேட்டர் என்ன ஆகுதோ அதுக்கு காஞ்சுகேட் எடுத்து நியூமரேட் டினாமினேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 1/3 - √8 × 3 + √8/3 + √8 எல்லா டினாமினேட்டரும் காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு நியூமரேட்டர் வந்து 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அப்படியே இருக்கும். டினாமினேட்டர் a + b × a - b a² - b², 3² - √8². அப்போ 3² 9, √8² 8. இந்த பக்கம் √8² - √7². அப்போ 8 - 7, 7 - 6, 6 - 5, 5 - 4. எல்லா டினாமினேட்டரும் 1 ஆகிடுது. டினாமினேட்டர்லாம் 1 ஆகிடுச்சுன்னா அது மேலே இருக்க நியூமரேட்டர் ஃபுல்லாக சிங்கிள் லைன் அப்படியே நம்பர்ஸ் வந்துடுது. இப்போ எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் அப்ளை பண்ணும்போது இன்பிட்வீன் இருக்க எல்லா டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ஆன்சர் 3 + 2 = 5. இது கணக்கோட பேசிக் கான்செப்ட். டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணுறது, பகுதியை விகிதமுறை என்ன கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இது சிம்பிள் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ √2 + √3 கொடுத்துட்டு x² + 1/x² - 2 வேல்யூ கேட்டிருக்கேன். ஸோ டைரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே x1 பண்ணுறோம். a² + b² + 2ab ஃபார்மேட்டில் x1 பண்ணுறோம். x1 பண்ணும்போது எனக்கு வந்து என்ன மேலே 6 + 2√6, இங்கே 3 + 2√6. மேலே வந்து டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் பண்ணுறோம். விகிதம் முறை என்ன மாற்றுறதுக்கு காஞ்சுகேட் எடுத்து பெருக்கிறோம்.
பேர் இருக்கும்போது டினாமினேட்டர் வந்து எனக்கு -15 வருது. மேலே வந்து -6 காமனாக வெளியே எடுத்துட்டா 1 + √6. ரெண்டுத்துக்கும் பேஸாக 3 கேன்சல் ஆகுது. 3 கேன்சல் ஆனால் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. 2 + √6/5. சம்ஸு அந்த பேசிக் அல்ஜிப்ராவோட கான்செப்ட் வச்சுட்டு இதை ஒர்க் பண்ண வேண்டியதான். Do it. Thank you.